இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு வாங்க. அது தேவையான பொருள் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, தயிர். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகா போட்டுக்குங்க. தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. சிக்கன் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்குங்க. தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இப்போ போட்டுக்குங்க. பிரியாணி மசாலா போட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வந்துடுச்சு. நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச்எஸ்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.